வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தரம் 11 2ஆம் தவணை பேப்பர் ஒன்று வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தில் பேப்பர் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் செகண்ட் பார்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி பாருங்க. வியாபார நிலையம் ஒன்றில் குளிர்சாதன பெட்டி ஒன்றினை கொள்வனவு செய்யக்கூடிய முறை தொடர்பான தகவல் இன்னொருமாறு காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த முதலாவது கேள்வி வளமையா சதவீத கேள்விக்குள்ள வாரது. இந்த குறைந்த செல்லும் மீதி முறையிலான தவணை கட்டண முறைமை, எளிய வட்டி, கூட்டு வட்டி, இவ்வளவுதான் இதுக்குள்ள அழைக்கிறது. இதுல கழிவையும் குறைந்து செல்லும் மீதி முறையிலான தவணை கட்டண முறைமையும் சேர்த்து காய்ச்சிருக்கான். கவனிச்சு கொள்ளுங்க. அதுல ஒரு வியாபார நிலையத்துல என்ன செய்ய போயினும் குளிர்சாதன பெட்டியை விற்கிறதுக்காக அதுல நோட்டீஸ் வந்து போட்டிருக்கணும், காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த நோட்டீஸ்ல காட்சிப்படுத்தப்பட்டிருந்த விஷயம் என்னன்னா, குளிர்சாதன பெட்டியில விற்பனை விலை 1,20,000. அத உடன் காசுக்கு வாங்கினா ரெடி கேஷ். உடன் காசுன்றது ரெடி கேஷா. உடன் காசுக்கு வாங்கிக்குள்ள எவ்வளவு ரூபா? 10% கழிவா வழங்கப்படும். அதுக்கப்புறம் சொல்றார், குளிர்சாதன பெட்டியின் பெறுமதியில் ரூபாய் 20,000 முதலில் செலுத்தி மீதியை 20 சமமான தவணை தொகைகளாக 24% ஆண்டு வட்டி வீதத்தின் கீழ் குறைந்து செல்லும் மீதி முறைக்கு கொள்வனவு செய்ய முடியும். இப்ப குறைந்து செல்லும் மீதி முறையில, அதாவது தவணை கட்டண முறைமைக்கு வாங்கணுமா இருந்தா அதுக்கு 20,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டணும். அதாவது முதல் பெறுமதி அந்த பெறுமதியில 20,000 கட்டணும். 1,20,000 20,000 கட்டி போட்டு தான் குறைஞ்சது 20,000 கட்டணும்ன்றதான் அந்த கண்டிஷன். அதுக்கு பின்னால இருக்கிற மிச்ச காசு என்ன செய்யணும்? 20 சமமான தவணைகளா கட்டணும். சரி, ரைட். அப்ப கேட்கிறார் கேள்வி, குளிர்சாதன பெட்டியினை உடன் காசுக்கு கொள்வனவு செய்யாமல் தவணை முறையில் கொள்வனவு செய்யும் போது மேலதிகமாக ரூபாய் 33,000 செலுத்த நேரிடும் என காட்டு. தவணை முறையில போகைக்குள்ள மேலதிகமாக 33,000 ரூபாய் போகும் என்று பார்த்தீங்கன்னா சரி, கவனிச்சு கொள்ளுங்க. தொடங்குவோம். முதலாவது உடன் காசுக்கு வாங்கியக்குள்ள எவ்வளவு செலவாகும்ன்றத பார்ப்போம். உடன் காசு ரைட். முதலாவது காண போறது என்ன? உடன் காசுக்கு என்ன விலைக்கு வாங்க? உடன் காசுக்கு உண்மையா ஃப்ரிட்ஜில் பெறுமதி எவ்வளவு? 1,20,000. அந்த 1,20,000 10% கழிவா வழங்கப்படும் சொன்னாலும், உடன் காசுக்கு வாங்கினா ரெடி கேஷுக்கு வாங்கினா 10% கழிவு. 10% கழிவுண்டா 100 அர்த்தம் என்ன? 10% அர்த்தம் என்ன? 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா கழிவு வரும். 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா கழிவுண்டா 100 ரூபா பொருள் எவ்வளவு விற்கப்படும்? 90 ரூபாய்க்கு விற்கப்படும். இப்ப இங்கேயும் 100 ரூபா பொருள் எவ்வளவு விற்கப்பட போகுதுன்னு எடுக்க போறோம், 90 ரூபாய்க்கு விற்கப்படுதுன்னா இதுல எவ்வளவு? 1,20,000 ரூபா பொருள் எவ்வளவு விற்கப்பட போகுது? 100 ரூபா பொருள் 10 ரூபாய்க்கு 10 ரூபா கழிவு போகும்டா. 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா கழிவு போகும்டா. 1,20,000 ரூபா பொருளுக்கு எவ்வளவு கழிவு போகும்? அவ்வளவு விற்கப்படும். 0 0 இந்த 2 0வும் விட்டலாம். 12,009 விற்பனை எவ்வளவு? ரூபாய் 108. அங்கால 3 சை ரூபாய் 108,000. ரைட். அப்போ உடன் காசுக்கு வாங்கியக்குள்ள அந்த சினாரியும் நாங்கள் அப்படி பார்த்துருக்கிறோம். உடன் காசுக்கு வாங்கிக்குள்ள எவ்வளவு போக போகுது? 1,08,000 ரூபா காசு கட்டினா சரி, ரைட். இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போறது என்னது? அதே ஃப்ரிட்ஜ் கட்டு காசுக்கு வாங்கினா என்ன, எவ்வளவு செலவாகும்? நாங்கள் முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும், கடன் எவ்வளவு கடன். கடன் சமன் மொத்தம் எவ்வளவு பெறுமதி? 1,20,000. அந்த 1,20,000 20,000 ரூபாய் முன்னாலேயே கட்டித்தானே கட்டுக்காசு எடுக்கணும். மிச்சம் 1,20,000 20,000 போனா மிச்சம் எவ்வளவு ரூபாய் கடன்? 1,00,000 ரூபாய் கடன். அது கடன் எவ்வளவுன்னு தெரியும். அந்த கடனை தான் நாங்கள் இப்ப பிரிச்சு கட்ட போறோம். 20 மாதமா பிரிச்சு கட்ட போறோம். அதுக்கு வட்டியும் சேர்ந்து வரப்போகுது. அது எவ்வளவு வட்டின்னு பார்த்துட்டோம்னா சரி, மொத்த வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சிட்டுண்டா மொத்தமா எவ்வளவு கட்டணும்னு தெரியாதோ? ரைட். மொத்த வட்டி தான் காண போறோம். கவனிச்சு கொள்ளுங்க. இதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. அந்த ஒழுங்கு சரியா ஃபாலோ பண்ணா நார்மலா இந்த கேள்வி செய்து கொண்டு போகலாமா? அப்ப குளிர்சாதன பெட்டியில பெறுமதியில 20,000 கட்டியாச்சு, 1,00,000 தான் கடன்டா. முதலாவது காண போறோம் என்னன்னா மாத கடன் பகுதி. மாத கடன் பகுதி. மாத கடன் பகுதி என்றது எப்படி பாக்குறது? மொத்த கடன் எவ்வளவு? ரூபாய் 1,00,000. மொத்த கடனை நாங்கள் எத்தனை மாதங்களோ அத்தனை மாதங்கள். எத்தனை மாதங்கள்? இங்க 20 மாதம். 1,00,000 ரூபாய் 20 மாதங்களால பிரிச்சா 10,000 2 பிரிச்சா எவ்வளவு? ரூபாய் 5,000. மாத கடன் பகுதி எவ்வளவு வந்துருங்களுக்கு? ரூபாய் 5,000. அடுத்தது காண போறோம் மாத கடன் பகுதிக்கான மாத வட்டி.
மாத கடன் பகுதிக்கான மாத வட்டி. ரைட், கவனிச்சு கொள்ளுங்க வடிவா, இதுல தெளிவா இருக்கணும். இதுதான் முக்கியமான பகுதி. நாங்களெல்லாம் நோவலா செய்திருக்கோம். மாத கடன் பகுதிக்கான மாத வட்டி என்றா எது? மாத கடன் பகுதி 5000 மேல கண்டனீங்களோ, அந்த 5000த்துக்கான மாத வட்டி கேட்டது. இஞ்சி 24% என்று சொல்லி இருக்கிறது ஆண்டு வட்டி சதவீதம். அப்ப நாங்கள் 24 எடுக்கிறோம். 24%ம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்றது வரும். அந்த மாத கடன் பகுதிக்கான வருட வட்டி வரும். அதை 12ஆல பிரிச்சோம்னா என்ன வந்துடும்? மாத கடன் பகுதிக்கான மாத வட்டி வருமா வராது? இவ்வளவும் என்னது? வருட வட்டி. 5000 தர 100 மேல் 24ன்றது என்னது? 5000த்துக்கான வருட வட்டி. வருட வட்டிய அங்கால பின்னால நாங்கள் 1/12ஆல பெருக்கி இருக்கிறோம்னு அர்த்தம் என்ன? 12ஆல பிரிக்கிறோம். 12 மாதங்கள் தானே வருஷத்துல. ஒரு மாதத்துக்குரியதை காண்றோம். சுருக்கக்கூடிய சுருப்பு 12 12 24 00 வெட்டலாம். இங்கேயும் 00 50 நிக்குது, மேல தொகுதியில 2 நிக்குது. எவ்வளவு மொத்தம்? ரூபா 2 10 100 ரூபா. மாத கடன் பகுதிக்கான மாத வட்டி எவ்வளவு? ரூபா 100. அடுத்தது பார்க்க போறோம் மாத அலகுகளின் எண்ணிக்கை. வேலை ஈசி. இந்த ஒழுங்குமுறையை பார்த்து கொண்டீங்கன்னாலே காணும். மாத அலகுகளின் எண்ணிக்கை. மாத அலகுகள் எண்ணிக்கை காண்றதுக்கு சமன்பாடு தான். முக்கோண எண்ணுக்கு உரிய சமன்பாடு மாதிரி தான். அதான் இந்த மாத அலகுகள் எண்ணிக்கை காண்றதுக்குரிய சமன்பாடு. முக்கோண எண்ணுக்கு சமன்பாடு என்ன? எந்தர என் சக ஒன்றிற்கு 2. இங்க நாங்கள் என்னென்று எடுக்கிறது? மாதங்களோட எண்ணிக்கை. மாதங்களோட எண்ணிக்கை எவ்வளவு? 20. 20 மாதங்கள் என்று சொன்னா 20 தர 20 சக ஒன்றா எவ்வளவு? 21. எத்தனை மாதமோ அதுக்கு அடுத்த எண்ணால வரைக்க முடியும். பெருக்கி போட்டு வார ஆன்சர் 2ஆல எவ்வளவு வரப்போகுது? 210 மாத அலகு. 210 மாத அலகுகள். ரைட். இனி வேலை முடிஞ்சு. மொத்த வட்டி காண்றதுக்குரிய ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இதுதான் வழிமுறை. மொத்த வட்டி சமன். அதான் சொல்றது, ஒரு ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் நோமலா கொண்டு போகலாமா? அப்ப மொத்த வட்டி என்றது என்னண்டா? மொத்த வட்டிக்குரிய சமன்பாடு என்னண்டா? கடைசியா நீங்கள் கண்ட மாத கடன் பகுதிக்கான மாத வட்டியையும் மாத அலகுகள் எண்ணிக்கையும் பெருக்கவா. மாத கடன் பகுதிக்கான மாத வட்டி எவ்வளவு? 100. தர மாத அலகுகள் எண்ணிக்கை எவ்வளவு? 210. பெருக்கன எவ்வளவு வரப்போகுது? 21,000 ரூபாய். மொத்த வட்டி தெரிஞ்சிட்டல்லோ. அப்ப இப்ப பார்ப்போம், அந்த கட்டுக்காசு முறைமையில கட்டியிருந்தா எவ்வளவு கட்டி முடிஞ்சிருக்கு? டிவியில பெறுமதி 1,20,000. அதோட சேர்த்து இந்த மாதிரி வட்டியும் சேர்த்து கட்டிட்டோம்னாச்சு. அப்ப செலுத்த வேண்டிய பணம், செலுத்த வேண்டிய தொகை கட்டுக்காசுல கட்டையக்குள்ள எவ்வளவு செலுத்த வேண்டிய தொகை 1,20,000 டிவியில விட அது எப்படியும் கட்டத்தானே வேணும். பிளஸ் 21,000 ரூபாய் மொத்த வட்டி. எவ்வளவு வரப்போகுது? 1,41,000 ரூபாய். ரைட். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிச்சு கட்டுக்காசுல எடுக்கக்குள்ள எவ்வளவு கட்ட வேண்டி வரும்னு தெரியும். உடன் காசுக்கு வாங்கினா எவ்வளவு கட்ட வேண்டி வரும்னு தெரியும். அவர் கேட்டது தான் மேலதிகமாக எவ்வளவு செலுத்த வேண்டி வரும் என்று காட்ட சொன்னவர் 33,000. நாங்கள் மேலதிகமாக எவ்வளவு செலுத்தணும்ன்றதை அடுத்த ஸ்டெப்ல எழுத போறோம். மேலதிகமாக செலுத்த வேண்டிய தொகை எழுதி செய்யுங்க. செலுத்த வேண்டிய தொகை. ரைட். இங்க எவ்வளவு கட்டியிருக்கு? 1,41,000 கட்டு காசுல. மைனஸ் ரெடி கேஷ்ல எடுக்கக்குள்ள எவ்வளவு கட்டியிருந்தாங்க? 1,08,000. 1,41,000 1,08,000 கழிச்சா எவ்வளவு வரப்போகுது? 33,000. சில நேரம் அதுக்கு மேலதிகமா வரும்ன்றத சரியான பெருமானத்தை சொல்லாம சொல்லுவார். 32,000 விட அதிகமாகும் என்று சொல்லி கேட்பார். அதை நீங்க கழிச்சு போட்டு காட்டுனீங்கன்னா சரிங்க. அவ்வளவுதான் கேள்வி. கேள்வி சுலபம். அடுத்த கேள்வியை பாருங்க. 3வது கேள்வி. நான் இந்த வரைவு கேள்வியை விட்டுருக்கிறேன். என்னன்னா வரைவு இதுல வரைஞ்சு கீறி செய்யறதுக்கு இப்போ இந்த ஸ்லைடுக்குள்ள வச்சு செய்ய இயலாது. இன்னொரு தனி வீடியோவை நான் வேணும்னா அதை போட்டு விடுறேன். அடுத்தது
தீர்க்க என்ற கேள்வி, இந்த கேள்வியை பாருங்க. 3வது கேள்விக்குள்ள வந்திருக்கு. அச்சரகணித பின்னம் ஒன்று வந்திருக்கு. பின்னங்களை சுருக்க தெரியும் பிள்ளைகளுக்குண்டா அச்சரகணித பின்னமும் பெரிய வேலை ஒன்றும் இல்லையா. இதுல இருக்கிற தீர்க்கண்ட எக்ஸ்ட்ரா வருமானம் காணும். எக்ஸ்ட்ரா வருமானம் காண்றதுக்கு என்ன செய்யணும்? சமன்பாட்டை தீர்க்க வேண்டி வரப்போகுது. ரைட். முதலாவது பாருங்க, சமன்பாட்டுல எங்கெங்க எக்ஸ் நிக்குது, 2 பக்கமும் நிக்குது. முதலாவது எக்ஸை ஒரு பக்கத்துக்கு கொண்டுரும். 2x ஆய 1 கீழ் 3. இஞ்சால இருக்கிற அந்த எக்ஸை இஞ்சால எடுத்து கொண்டு வா. அதை நான் இஞ்சால சாய எடுக்கிறேன். சாய எக்ஸ் ஆக 1 கீழ் 3 சமன் 4 கீழ் 3. அதாவது இங்க சமனுக்கு அங்கால வலது பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல என்னென்ன எக்ஸ் ஆக 1 கீழ் 3ன்றத லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு என்ன வர பொது மைன்ஸா இருக்கும். அதான் நீங்க எழுதி எல்லாத்துக்கும் பகுதி சமனா இருக்கா? பகுதி சமனா இருந்த வேலை சுலபம். இன்னும் பகுதி சமனா இருந்தா என்ன செய்யணும்? தொகுதியை கூட்டி கழிச்சா. தொகுதியை கழிக்கக்குள்ள அவதானம் இறங்கும். 2x ஆய 1ல இருந்து கழிக்க போறோம். எதை கழிக்க போறோம்? எக்ஸ கொண்டு அந்த பிராக்கெட்டுக்குள்ள போட்டு கழிக்கும். அதன் கீழ் 3 சமன் 4 கீழ் 3. அடைப்பு நீக்கி போட்டு 2x மைனஸ் 1 மைனஸ் ஆள எக்ஸ பெருக்குனா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆள் 1 பெருக்குனா மைனஸ் 1 அதன் கீழ் 3 சமன் எவ்வளவு? 4 கீழ் 3. அடுத்தது 2xல எக்ஸ கழிக்கைக்குள்ள எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஒரே அச்சரகணித உறுப்பு. 2xல எக்ஸ் போனா எவ்வளவு? எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 10 அதன் கீழ் 3 சமன் எவ்வளவுக்கு? 4 கீழ் 3. எனக்கு குறுக்க பெருக்கம் செய்யற மாதிரி குறுக்க பெருக்கம் செய்திருவோம். 2 பக்கமும் சமன்பாட்டில் 2 பக்கமும் ஒவ்வொரு விண்ணம் இருக்கைக்குள்ள குறுக்க பெருக்க வேண்டியது. குறுக்க பெருக்கணும் என்ன வரப்போகுது? இஞ்சால இந்த 3 3 வெட்டுப்படுமே. அங்கேயும் பகுதி இங்கேயும் பகுதி என்ன, இது இங்க வந்து பெருக்கப்பட என்ன வரப்போகுது? வெட்டுப்படும். இதுல இருந்து நேரடியாக நீ குறுக்க பெருக்கம் செய்ய வேண்டியதவே இல்லை. எக்ஸ் 2 சமன அளவு 4. ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளவு ஒன்று கேட்டேன். சைரனாங்க அளவு என்னவா மாறும்? சக 2 மாறும். ஆகவே எக்ஸ் சமன் 6. அடுத்தது பாருங்க, ஒருங்கமை சமன்பாட்டு கேள்வி ஒன்று வந்திருக்கு. ஒருங்கமை சமன்பாட்டு கேள்வி ஒன்று பாருங்க. ஒரே விலையினை கொண்ட 2 கடிகாரங்களினதும் ஒரு கண்ணாடியினதும் மொத்த விலை ரூபாய் 2200. கடிகாரத்துக்கு 30% கழிவு வழங்கப்பட்ட பின்னர் கடிகாரத்தினதும் கண்ணாடியினதும் விலை சமனாகும் சொல்ற சமன்பாடு உருவாக்கிக்குள்ள தெளிவா அந்த வசனங்களை வாசிச்சு கொள்ளுங்க. இந்த கேள்வியில வாசிக்கிறதுல நிச்சயம் இருக்கா. ஒரே விலையினை கொண்ட 2 கடிகாரங்களினதும் ஒரு கண்ணாடியினதும் மொத்த விலை எவ்வளவாம்? ரூபாய் 2700. அப்ப கீழே சொல்றாரு கடிகாரத்துல விலையை எக்ஸ் எடுக்கட்டாம், கண்ணாடியில விலைய ஒய் எடுக்கட்டாம். சரி, கடிகாரங்கள் 2 எவ்வளவு? ஒரு கடிகாரம் எக்ஸ் ரூபாண்டா, 2 கடிகாரம், ஒரு கடிகாரம் 100 ரூபாண்டா, 2 கடிகாரம் எவ்வளவு? 200 ரூபாய். 2 அளவு இருக்கும். ஒரு கடிகாரம் எக்ஸ் ரூபாண்டா, 2 கடிகாரம் எவ்வளவு? ரூபாய் 2x. கடிகாரத்தினதும் 2 கடிகாரங்களினதும் ஒரு கண்ணாடியினதும் மொத்த விலைதான் எவ்வளவு சொன்னவர் 2700. அதை வச்சுதான் ஒரு சமன்பாடு எடுக்க போறோம். 2 கடிகாரம் 2x ரூபாய் பிளஸ் ஒரு கண்ணாடியில விலை என்றது ரூபாய். 2ஐயும் கூட்ட எவ்வளவுக்கு சமன்? 2700 ரூபாய்க்கு சமன். முதலாம் சமன்பாடு. சரி, 2வது சமன்பாடு எடுக்க போறோம். கடிகாரத்திட விலைக்கு கடிகாரத்திற்கு 30% கழிவு வழங்கப்பட்ட பின்னர் கடிகாரத்தினதும் கண்ணாடியினதும் விலை சமனாகும் என்று சொல்றாரு. கடிகாரத்துக்கு 30% கழிவுண்டா, கடிகாரத்தில விலை எவ்வளவு? எக்ஸ் ரூபாய். அதுல 30% கழிவு வழங்கப்பட்ட பின்னர் இருக்கிற விலையண்டா கழிவை பாக்குறேன் இல்லையா? கவனம். 30% கழிவு வழங்கப்பட்ட பின்னர் கடிகாரத்தினதும் கண்ணாடியினதும் விலை. அப்ப நான் கேட்கிறேன் 30% கழிவு வழங்கப்பட்ட பின்னர் கடிகாரத்தில விலை எவ்வளவுன்னு கேட்டா 30% எடுக்க வேண்டி வருமா? இல்ல. ஏன்? 30%ன்றது கழிவு. அப்ப எவ்வளவு அந்த கடிகாரத்துல வெளியா இருந்திருக்கும்? 30% கழிவுண்டா 100 ரூபாய்க்கு 30 ரூபாய் கழிவுண்டா 70 ரூபாய் வெளியா இருந்திருக்கும். 70 தான் இங்க எடுக்க வேண்டிய பெருமானம். 100 மேல் 70 சமன் எதுவா இருந்திருக்கும்? வையா இருந்திருக்கும் இல்லையோமோ? 30% கழிவு வழங்கப்பட்ட பின்னர் இருந்த பிரமாணம் தான் இதுக்கு சமனாம், கண்ணாடியில விலைக்கு சமனம். 0 வெட்டலாம். இங்க என்ன வரப்போகுது? 7x. இந்த 10 போய் வந்து பெருக்கப்பட்ட என்ன வரப்போகுது? 10y என்று வரப்போகுது. 7x சமன் 10y. நான் இது இங்க சமன்பாடு இங்க கொடுக்குறேன். 7x சமன் 10y விளங்கி இருக்கணும் பிள்ளைகளுக்கு. இந்த 0 வெட்டினா இந்த 10 கொண்டு போய் பெருக்கிறேன். 10y என்னென்னு வரப்போகுது? 7x சமன் 10y.
சமன்பாட்டை ரெண்டு இஞ்சால எக்ஸ வைய ஒரு பக்கத்துக்குள்ள வச்சு கொள்ளுமோ, ஏதாவது ஒரு பக்கத்துல எக்ஸ் தெரியாக்கணியங்களை வச்சு கொள்ளுங்க. அப்ப 7x மைனஸ் 10y சமன் எவ்வளவு 0. இதை எடுங்க ரெண்டாம் சமன்பாடு. ரெண்டு சமன்பாடு வந்துட்டല്ലോ. சமன்பாடு சோடியை உருவாக்குகன்னு சொன்னவர் உருவாக்கிட்டார். முதலாவது 2700 அந்த மொத்த விலைக்கு சமன்பாடு எழுதினாங்க. ரெண்டாவது கழிவு சதவீதத்தை வச்சு ஒரு சமன்பாடு உருவாக்கணும். சம்பந்தப்படுத்தின விதம் காட்டி தந்திருக்கிறேன். இந்த ரெண்டு சமன்பாட்டை சுருக்குறதுல பெரிய ஒரு சிக்கல் வராது. பிள்ளைகளுக்கு ஒருங்கிணை சமன்பாடு சுருக்குறது எல்லாம் சும்மா அத்துபடியா இருக்கும். பாருங்க, இதுல குணகம் சமனா இருக்கணும். ஏதோ ஒரு கணியத்தை நீக்கணும். இல்லோ எக்ஸோ வையோ நீக்கணும். ரைட். அந்த ரெண்டு சமன்பாட்டையும் நான் நீக்கணும்டா இதுல எக்ஸ்ர குணகம் 2, இங்க எக்ஸ்ர குணகம் எத்தனை வந்திருக்கு 7 சமனாயி. இங்க வயிற குணகம் 1, இங்க வயிற குணகம் 10. 10 ஆக்குறதுக்கு ஈஸி என்ன 10 ஆக்குவோம். ரைட். ஏண்டா இங்க எக்ஸ்ர குணகத்தை சமப்படுத்துறதுக்கு வேலை கொஞ்சம் கூட. எக்ஸ்ர குணகத்தை சமப்படுத்தணும் இதை 7 அளவு இருக்கணும். முதலாம் சமன்பாட்டை 7 அளவு இருக்குன்னா தான் 14 வரும். ரெண்டாம் சமன்பாட்டை 2 அளவு இருக்கணும். ரெண்டையும் இல்ல மாறி மாறி பெருக்கி கொண்டு இருக்கணும். அதால நான் என்ன செய்ய போறேன், முதலாம் சமன்பாட்டை மட்டும் 10 அளவு வரைக்கும் வையை சமப்படுத்துவோம். முதலாம் சமன்பாட்டை எத்தனையால பெருக்கிறோம், வட்டம் போட்டுக்கொள்ளுங்க. சமன்பாட்டுக்கு வட்டம் எத்தனையால 2ஆல பெருக்கிறோம், சாரி 10ஆல பெருக்கிறோம். முதலாம் சமன்பாட்டை 10ஆல பெருக்கிறோம். ஏன் வையிற குணகத்தை 10y ஆக்குறதுக்காக. 20x பிளஸ் 10y சமன் 27. மூன்றாம் சமன்பாடு எடுத்துக்கொள்ளும். இதோட எதை சம்பந்தப்படுத்த போறேன், 7x சய 10y சமன் 0. இந்த ரெண்டாம் சமன்பாட்டையும் இது ரெண்டையும் வச்சுதான் விஷயத்த முடிக்க போறோம். இப்ப பாருங்க, இப்ப வயிற குணகம் 2லையும் சமனா வந்துட்டு வயிற குணகம் என்ன வேற இருக்கு, சய 10 இங்க அங்க சக 10. ரெண்டும் வேற வேற குறியா இருக்குண்டா கூட்டி விட்டீங்கன்னா அழிஞ்சிரும். ஒரே குறியண்டா சேர்க்க வேண்டாம், ஒன்று சேர்க்காதேன்னு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஒரே குறி வந்தா கூட்ட வேண்டாம். வேற வேற குறியில் வருது, அப்ப கூட்டி விடுங்க. கூட்டி விட்டா என்ன வர போதிஞ்சால கூட்டுவோம். எந்தெந்த சமன்பாட்டை கூட்ட போறோம், மூன்றாம் சமன்பாட்டையும் 2ஆம் சமன்பாட்டையும் கூட்டுறேன். என்ன வர போதிஞ்சால கூட்டைக்குள்ள பயம் இல்லாம நேரடியாக கூட்டுங்க. கழிக்கைக்குள்ள மட்டும்தான் நீங்கள் அந்த குறிகள் பலவிடுவீங்கன்றதால எழுதி கழியுங்கோ. இங்க பாருங்க, கூட்டுனா உங்களுக்கு தெரியும், இந்த 10y மைனஸ் 10y பிளஸ் y கேன்சல் ஆகும். அதுக்காக தான் கூட்டினான்னு சொன்னா ஒரே குறி வந்தா கூட்ட வேணும். சக 5 சக 5 எவ்வளவு, சக 10,000 இல்லை. இதே சக 5 சய 5 எவ்வளவு 0,000. சக 5 சய 5 வரைக்குள்ள கூட்டலாம். 20 மேலும் 27 செஞ்சார் இடது பக்கத்துல சமனங்கால 27,000. ஆகவே எக்ஸ் சமன் 27 அளவை பிரிபட்டிருக்கும். ஆகவே 1000 வந்து முதலாவது எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ்ர பிரமாணம் வந்துட்டு ஒரு கடிகாரத்தில விலை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எக்ஸை கொண்டு போய் அதை கொண்டு போய் பிரதியிட போறோம். எங்க எக்ஸ் சமன் 1000 1000 சமன்பாடு 1 2 எதுல போட்டாலும் சரி 1 போடுவோம். 1 பிரதியிட சமன்பாடை 1 எழுதி கொள்வோம். 2x ஆக y சமன் 2700. எக்ஸுக்கு பயில 1000 உண்டா 2 தர 1000 சக y சமன் 2700. ஆகவே இந்த 2000 அளவை கழிவிட போகுது. 2000 சக y சமன் 2700. ஆகவே y சமன் கழிவட்டாவோட வரப்போகுது. ஃபைனல் ஆன்சர் கொடுத்துக்குள்ளோன்னு வந்து கேர்லி பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸிட பிரமாணம் ரூபா 1000, y என்றது ரூபா 700. வேணுமெண்டா அந்த முதல் நாங்க எடுத்த சமன்பாட்டில் கொண்டு போய் பிரதிக்கிட்டு பாருங்க. டவுட்டா வந்தா ஒரு பிரதிக்கிட்டு பாருங்க. பாருங்க ஒரு தொடர்பு சரியா வருது ஒன்று இருக்கு செக் பண்ணி பாருங்க. ஒரு கடிகாரத்துல விலை எவ்வளவு 1000. 2 கடிகாரம் வந்தா எவ்வளவு 2000. அதோட ஒரு கண்ணாடியில விலை எவ்வளவு 700, 2700 வருதா இல்லையோ. அதே மாதிரி கடிகாரத்துல விலைக்கு 30% கழிவண்டா எவ்வளவு வரப்போகுது, 1000த்துல 30% 300 ரூபா போயிடும், 700 ரூபா மிஞ்சும். அது எதுக்கு சமன், கண்ணாடியில் விலைக்கு சமன். நீங்க திருப்பி கொண்டு போய் பிரதிட்டு பார்த்தாலும் சரிதானா, சமன்பாட்டில் பிரதிட்டு பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் ஈஸி. வழியால வந்து போட்டு எக்ஸாம் ஹோல்ல எவ்வளவு விட்டோம்னு கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லையா. அடுத்த வழியை பாருங்க. தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றில் உள்ள தொழில் வெற்றிடம் ஒன்றிற்கு விண்ணப்பித்தவர்களின் நேர்முக பரீட்சை சூம் தொழில்நுட்பத்தின் மூலமும் நேரடியாக கல்லூரியிலும் நடைபெற்றது. நேர்முக பரீட்சை இன்டர்வியூவை பற்றி கேட்கிறேன். அந்த பரீட்சைக்கு வந்தது 2 விதமா, சூம்லையும்
பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், நேரடியா வந்து பிசிக்கல் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணியிருக்கேன். குறித்த நாளொன்றில் காலையிலிருந்து டி மணத்தியாலம் வரை சூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நேர்முக பரீட்சைக்கு தோற்றியவர்களின் எண்ணிக்கை 2 டி வர்க்கம் சக 3 டி சக 10 மூலமும், நேரடியாக கல்லூரியில் நடைபெற்ற நேர்முக பரீட்சைக்கு தோற்றியவர்களின் எண்ணிக்கை டி வர்க்கம் சக 2 டி சக 3 மூலமும் காட்டப்படுகின்றது. அவர் தாராரு போவே, அதாவது நேர்முக பரீட்சைக்கு தோற்றியவர்கள் வந்து ஜூம்ல தோற்றினவர்கள் 2 டி வர்க்கம் சக 3 டி சக 10, நேர்முக பரீட்சைக்கு தோற்றியவர்கள் வந்து டி வர்க்கம் சக 2 டி என்னும் 2 டி சக 3 என்று தந்தது. ஜூம் தொழில்நுட்பத்தின் மூலமும் நேர்முக பரீட்சைக்கு தோற்றியவர்களின் எண்ணிக்கை நேரடியாக நேர்முக பரீட்சை தோற்றியவர்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க 10 அதிகம் என சொல்றாரு. இங்கதான் விஷயத்தை கொண்டு வர சம்பந்தப்படுத்துறார். ஜூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நேர்முக பரீட்சைக்கு தோற்றியவர்களின் எண்ணிக்கை நேரடியாக, அதாவது சூம்ல வந்து இன்டர்வியூ, அந்த பரீட்சைக்கு நேர்முக பரீட்சை இன்டர்வியூ. ஓகே, அப்ப இதுல வந்து ஜூம் மூலம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆக்களோட எண்ணிக்கை வந்து நேரடியா வந்த ஆக்களோட எண்ணிக்கையை விட 10 அதிகம். ஜூம்ல 10 பேர் கூட நேரடியா வந்த ஆக்களை விட. ஜூம் தான் கூட, ஜூம்ல இருந்தாக்கள் எவ்வளவு கூட 10 கூட. உதாரணத்துக்கு ஆண்களை விட பெண்கள் 10 கூடன்னு அர்த்தம் என்ன? ஆண்கள் 30 இருந்தா பெண்கள் 40 இருந்திருக்கும், அப்படியே இல்லையோமா. அதுல வித்தியாசம் தான் என்னது, அந்த 10. இங்கேயும் வித்தியாசம் காணணும்ன்றதை ஞாபகம் சொல்லணும். அதிகம் என்று சொல்ற குறைவா இருக்குன்னு சொன்னா கட்டாயம் வித்தியாசம் தான். அப்ப இதுல இது கூட ஜூம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாக்கள் தானே கூட, அப்ப அதைத்தான் முதல் எடுக்க போறீங்க. 2 டி வர்க்கம் பிளஸ் 3 டி பிளஸ் 10 கீழே எழுதுவோமே. ரெண்டு டி வர்க்கம் சக 3 டி சக 10. அதுல இருந்து கழிக்க போறோம். நேரடியா பார்ட்டிசிபேட் பண்ண எத்தனை பேர்? டி வர்க்கம் சக 2 டி சக 3. ஜூம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாக்கள்ல இருந்து கழிக்கிறன், நேரடியா பார்ட்டிசிபேட் பண்ணாக்கள் கழிச்சா அது எதுக்கு சமனா இருக்கணும்? 10க்கு சமனா. அதிகமா இருக்குன்னு சொன்னா 10 பேர். கழிக்க தொடங்குறதுக்கு முதல் அடைப்பு நீக்கி கொள்ளுங்க. 2 டி வர்க்கம் சக 3 டி சக 10. இந்த சயவால் அடைப்பு நீக்கிக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அடைப்பு நீக்கணும். சய டி வர்க்கம் சய 2 டி சய 3 சமன் 10. சுருக்கவும் டி வர்க்கம் சந்த கூட்டி கழிக்கலாம். 2 டி வர்க்கத்துல டி வர்க்கம் எவ்வளவு? டி வர்க்கம். 3 டி சய 2 டி எவ்வளவு? சக டி. 10ல 3 போனா எவ்வளவு? 7 சக 7 சமன் 10. இந்த 10 இவங்களை பாருங்க, அவர் கேட்டது என்ன? காட்டுகன்னு கேட்ட இடத்துல சவனுக்கு அங்கால பூச்சியம் இருக்கிறதால இந்த 10 இஞ்சால இடது பக்கத்துக்கு கொண்டு வர போறோம். 10 இடது பக்கத்துக்கு வந்தா மைனஸ் ஆகும். டி வர்க்கம் சக டி சக 7 சய 10 சமன் 0. 7ல 10 போனா அவ்வளவு மைனஸ். ஆகவே டி வர்க்கம் சக டி சய 3 சமன் 0. கேட்டது வந்து சூத்திரத்தை பயன்படுத்தி அல்லது வேறு முறையில் இச்சமன்பாட்டை தீர்த்தி நேர்முக பரீட்சை நிறைவு செய்ய எடுத்த நேரம் 1 மணித்தியாலமும் 18 நிமிடமும் என காட்டுகன்னு கேட்கிறேன். சமன்பாட்டு தீர்வு முறைக்கு போக போறோம். சூத்திரத்தை பயன்படுத்தி செய்தாலும் சரி, எல்லா வர்க்க பூர்த்தியாக்கள் வேறு முறையும் என்று சொல்லி இருக்கிறார். என்ன இந்த சமன்பாடு தீர்க்கிறதுக்கு 3 வழிமுறை இருக்கா. காரணிப்படுத்தல் முறை, சூத்திர முறை, அடுத்தது இந்த வர்க்க பூர்த்தியாக்கல் முறை. வர்க்க பூர்த்தியாக்கல் முறையை எடுத்தாலும் சரி, எல்லா சூத்திரத்தை முறையை எடுத்தாலும் சரி. சூத்திர முறையை நாங்கள் எடுப்போம். வேணும்னா ரெண்டையும் காட்டி விடுறேன். சூத்திர முறையை எடுத்து காட்டுறேன். எக்ஸிர பெருமானம் காண்றதுக்குரிய சூத்திர முறை என்னது? சய பி. எக்ஸிர பெருமானத்துக்குரிய சமன்பாடு நீங்களும் பாடம் வச்சிருக்கணும். சகோ சய வர்க்க மூலத்துக்குள்ள பி வர்க்கம் மைனஸ் 4ac அதன் கீழ் 2. அதுக்கு மேல சமன்பாட்டுல இருந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுல எது ஏ என்றது? ஏ சமன் 1. ஏ சமன் 1. பி எவ்வளவு? பியும் 1. சி எவ்வளவு? சி மறை 3. ஏன்னு இப்படி எழுதுனா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஏஎக்ஸ் வர்க்கம் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி என்ற வடிவத்துல யோசிக்கணும். அந்த வர்க்கம் வர்றதுக்கு முன்னால் இருக்கிற ஆள் தானே அடுத்த ஆளுக்கு, அந்த அடுத்த உறுப்புக்கு முன்னால் இருக்கிறது பி, அடுத்தது இந்த மாறா பெருமானம் சி. இங்க ஏ 1 குணகம் 1 இல்லைன்னா 1 தான் அர்த்தம். பியும் 1 சி சாயம் 1 கொண்டு போய் போடுவோமா? எழுதி கொள்றேன். ஏ 1 ஏ சமன் 1 பி சமனும் 1
சி சமன் மறை 3. ஓகே, மறை பி என்று தந்தவர். அப்ப மறை போட்டு பிக்கு பதிலாக 1 போட போறோம். சகவோ சய வர்க்கமூலத்துக்குள்ள பி வர்க்கம் என்றா 1 வர்க்கம் மைனஸ் 4 தர ஏ என்றது 1 தர சீர பெருமானம் மறை 3. அதன் கீழ் 2 தர ஏட பிரமாணம் சய 1 சகவோ சய வர்க்கமூலத்துக்குள்ள இருக்கிறத முதல் சுருக்கி வழியால விருப்பம் 1 சய இங்க பாருங்க 4ஆல 1 பெருக்கி வந்ததை சயம் 3ஆல விருப்பம். எவ்வளோத்தையும் பாருங்க சயதர சய பெருக்கப்பட்டா சகவா மாறப்போகுது. 4 சய 4ஆல சயம் 3 பெருக்குன்னா சகம் 3 மாறப்போகுது. சரி, சக 12 மாறப்போகுது. நீங்க சயதர சய சக புரிய முதல் பெருக்கிட்டோம். 4 4 3 12 இலக்கத்தை பெருக்கிட்டோம். அதன் கீழ் 2 10. இதுல இருந்து நீ சய 1 சகவோ சய வர்க்கமூலத்துக்குள்ள என்ன வரப்போகுது? வர்க்கமூலத்துக்குள்ள 13. அதன் கீழ் 10. இதுல என்ன வரும்? நாங்கள் வர்க்கமூலம் 13 பெருமானம் ஒரு தெரிவார். நீங்க சரியா சுருக்கி இருக்கிறீங்கன்னு தெரிகிறதுக்கு அதான் அர்த்தமா. வர்க்கமூலம் 13 பெருமானம் ஒரு தந்திருக்கிறார். சய 1 சகவோ சய வர்க்கமூலம் பெருமானம் எவ்வளவு வந்தது? 3.6 கீழ் 2. அவ்வளோத்தையும் 2 பிரிக்கும். எக்ஸுக்கு 2 தீர்வு வரப்போகுது. எக்ஸுக்கு 1 சய 1 சகவோ சயன்னு நீங்க எடுத்தனாங்க. அதுல 2 இருக்கு. 1 சகவு எடுப்போம். ஒரு சகவு எடுத்தா சக 3.6 கீழ் 2. இன்னொரு சயவு எடுப்போம். எக்ஸ் சமன் சய 1 சய 3.6 கீழ் 2. இஞ்சி இருந்து கவனிப்போம். சய 1 சக 3.6 3.6 பெரியால் சய 1ன்றது அதுல இருந்து கழிக்க போறோம்னா 1ன்றது முழுவன் இஞ்ச கழிக்கணுமா? இஞ்ச போட்டு கழிக்கிறது. முழுவனுக்கு தசம் இறுதியிலே இருக்கா 1.0 எழுதலாம். நீங்கள் அப்படி எழுதித்தான் கழிக்கணும் வண்டியில உங்களுக்கு விளங்கும். 3.6ல 1 கழிக்கிறேன். இந்த வேற வேற குறி இருந்தாலே கழிக்கத்தான் வேணும். என்ன கழிச்சா என்ன வரப்போகுது? 2.6 நேர் 2.6 நேர் 2.6. இஞ்சி எக்ஸிட பிரமாணம் வரப்போகுது. இங்கேயும் சய அங்கேயும் சயண்ட சேரப்போகுது. அப்ப சய அதன்கு 2 அதன்கு 2 இருந்தே இல்லை. மேல கூட்டுனது சரி, கூட்டி கழிச்சது சரி. அதன்கு 2 1.3. இங்க வருவோம். சய 4.6 வரப்போகுது. அதை 2ஆல பிரிக்கணும். சய 4.6 2ஆல பிரிச்சா மறை 2.3. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப கேட்ட எக்ஸ்ன்றது இங்க என்னது? எக்ஸ்ன்றது என்னது? எக்ஸ் என்று எடுத்துக்கிறோம். இங்க டி என்று எடுத்தா சரியா? எக்ஸ்ன்றது இல்லையா? சான்பாடுல என்ன வந்து டி எல் டி என்றே வைக்கும். தீர வருமானம் காண்றதுக்கு தான் என்ன செய்யிருக்கலாம்? சமன்பாடு போட்டுனாங்க. டி தான் அதான் டீர வருமானம். எக்ஸ் என்ற வளமையா பாவிக்கிறது இல்ல டி என்று பாவிக்கிறது. ரைட். அப்ப டீர வருமானம் 2 வந்திருக்கு. என்னென்ன வருமானம்? 1 2 மறை 2.3 மற்றது வந்திருக்கு நேர் 1.3. டி என்றது என்ன? டைம் தான் சொல்லி இருக்கிறார். நேரம் நேரம் மைனஸ்ல வருமோ? இல்லை, மறை பொருத்தமற்றது. மறை பொருத்தமற்றது. ஏன் நேரம் நேரம் பொருத்தமற்றது. இது பொருந்தாது. பிஞ்சை தான் டைம், சரியான டைம். 1.3 2 வரப்போகுது. அவர் அங்க மனத்தியாலம் சொல்லி இருக்கணும். 1.3 மனத்தியாலமா இருந்திருக்கணும். அவங்க மேல தோட்டியவர்கள் எண்ணிக்கை டி மனத்தியாலம் அந்த மேல சொல்லிக்கிறார் தானே. டி மனத்தியாலம் சொல்லி இருக்கிறார். கேள்வியில சொல்லி இருக்கிறாரோ கொஞ்சம் என்னது அவர்ஸ்ல வரப்போ 1.3 ஹவர்ஸ். 1.3 ஹவர்ஸ்ன்றதை நாங்கள் இங்க அவர் கேட்டது 1.3 2 ஹவர்ஸ் கேட்கல. ஒரு மனத்தியாலமும் 18 நிமிடம் உண்டு கேட்டவர். முதல்ல இதை நாங்கள் எதுக்கு மாத்துவோம்? நிமிடத்துக்கு மாத்துவோம். 1.3 நிமிடத்துக்கு மாத்த எத்தனை அளவு இருக்கணும்? 60 அளவு இருக்கும் இல்லையோ? 60 அளவு இருக்குண்ணா. என்ன மனத்தியாலத்தை நிமிடத்துக்கு ஒரு மனத்தியாலம் எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். அப்போ 1.3 மனத்தியாலத்தை எத்தனை அளவு இருக்க போறோம்? 60 அளவு இருக்குன்னா நிமிடம் மாறும். அதுக்கு பிறகு நீங்க ஈஸியா செய்யும். இல்ல தசம் 3 நிமிடத்துக்கு மாத்தினாலும் சரி இருந்தாலும் கவனிப்போம். அப்போ 1.3 பெருக்கி விடுங்க. 6 3 18 13 6 அளவு இருக்கிற மாதிரி பெருக்குங்க. 6 3 18 1 மிச்சம் 6 1 6 3 7 என்ன இல்ல தசம் 1 மட்டும் பெருக்கி விடுவோம். என்ன எல்லாம் திருப்பி திருப்பி பிரிச்சு பெருக்கி கொண்டிருப்பான்.
இங்க ஒன்றுன்றது மணத்தியாலம் தானே, ஒன்றுன்றது முழுவன், தசம் ஒன்று மட்டும்தானே நிமிடத்தில் இருக்க போகுது. ஒரு மணத்தியாலம் தசம் மூன்றுன்றது 0.3என்றத நிமிஷத்துக்கு மாற்றும். 0.3 ஹவர்ஸ்ன்றது எத்தனை மணத்தியாலம் நிமிடம் என்று கேட்டா 0.3 ஏதாவது இருக்கணும், 60 இருக்கும். 6 எவ்வளவு 18, அங்கால ஒரு சைவர் இருந்தது, 60 3 இருக்கிற மாதிரி இருக்குன்னா 180, ஒரு தானம் தள்ளி குத்துனா என்ன வரப்போகுது 18. ஆகவே ஒரு மணத்தியாலம் 18 நிமிடங்கள் என்று வரும். ஓமெல்லோ 0.3 மணத்தியாலம்ன்றது நிமிடத்துல 18 நிமிஷம். அடுத்த வெளியே பாருங்க. கடலில் பி எனும் இடத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள கப்பல் ஒன்றில் உள்ள நபர் ஒருவர் கடல் மட்டத்திலிருந்து 100 மீட்டர் உயரமான வெளிச்ச வீடு ஏபியின் உச்சி பிஐ 30 பாகை ஏற்ற கோணத்தில் காண்கின்றார். பின்னர் கப்பலில் உள்ள நபர் கப்பலை வெளிச்ச வீட்டை நோக்கி நேர்கோட்டு பாதையில் நிமிடத்துக்கு 20 மீட்டர் எனும் கதியில் 4 நிமிடம் பயணித்து கி எனும் இடத்தை அடைந்து நங்கூரமிட்டு கொண்டார். சரி, கொஞ்சம் கொஞ்சமா போ. நங்கூரமிட்ட கதையெல்லாம் சொல்லி இருக்கு, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா போ. கடலில் பி எனும் இடத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள கப்பல். கடல் என்றா கடல் இங்கு கிடைமட்டமா எடுத்து வச்சுக்கொள்ளுமா, சமதர மாதிரி எடுத்துக்கொள்ளுமோ. ரைட். இங்க வருவோம். ரைட், இங்க இப்படி போட்டு அங்கே பாய்ச்சி செய்வோம். கவனிங்க, கடல்ல ஒரு இடத்துல என்ன இருக்காம், பி என்ற புள்ளி இருக்காம். ரைட், கடல்ல பி என்னும் ஒரு இடத்துல நங்கூரமிடப்பட்டிருக்காம். என்னது கப்பல். இந்த புள்ளி எடுக்கிறேன் பி. இதெல்லாம் கப்பல் நங்கூரமிடப்பட்டிருக்கு. அங்க கப்பல், அந்த நங்கூரமிடப்பட்டுள்ள கப்பல் ஒன்றில் உள்ள நபர் ஒருவர் கடல் மட்டத்திலிருந்து 100 மீட்டர் உயரமான ஒரு வெளிச்ச வீடு ஏபியின் உச்சி பிஐ 30 பாகை ஏற்ற கோணத்தில் காண்கின்றார். அப்ப இவர் அந்த வெளிச்ச வீட்டுக்கும் நங்கூரமிட்ட இடத்துக்கும் இடையிலான தூரத்தை சொல்லேல பார்ப்போம். நாங்கள் இதை மார்க் பண்ணுவோம். ரைட், இதுதான் அந்த வெளிச்ச வீடு. இது கப்பல் நங்கூரமிட்டப்பட்டிருந்த பி என்ற புள்ளி, இது வெளிச்ச வீடு. ரைட், அந்த வெளிச்ச வீட்டோட உச்சிய ஏபி என்ற வெளிச்ச வீடுன்னு சொன்னவர். ஏபி என்ற இந்த வெளிச்ச வீடு கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. செங்கோணமா வெளிச்ச வீடுன்றது நிலைக்குத்து தளம், கடல் என்றது கிடைத்தளம் எடுத்து வச்சு. இங்க இருக்கிற இந்த பி என்ற நங்கூரமிடப்பட்ட கப்பலுக்குள்ள இருக்கிற ஒரு நபர் கடல் மட்டத்துல இருந்து 100 மீட்டர் உயரமான வெளிச்ச வீட்டை என்னன்னு பாக்குறாராம், எவியில உச்சி பி எனும் உச்சியத்தான் பி என் எடுத்து உச்சிய பி என் எடுத்து இதே. ரைட், உச்சி பி எப்படி பாக்குறாராம், 30 பாகை ஏற்றப்போம். சரி, அப்ப முதல்ல உச்சி பி இணைப்போம். இதான் அவர் பீல இருந்து பார்த்தவர் பிய பார்த்திருக்கிறார். உச்சி பி ஏற்ற கோணம்டா கிடைமட்டம் பீலா நினைக்கிறார். பீல நிக்கிறவர் கிடைமட்டம் பீல எது, இதானே கிடைமட்டம். அந்த கிடைமட்டத்துல இருந்து மேல் நோக்கி தானே பார்த்திருப்பாரு ஏற்ற கோணம்டா. கிடைமட்டத்துல இருந்து மேல் நோக்கி பார்த்தா ஏற்ற கோணம். இதான் என்னது, அந்த ஏற்ற கோணம் எவ்வளவு, 30 பாகை. அடுத்தது சொல்றார், பின்னர் கப்பலில் உள்ள நபர் கப்பலை வெளிச்ச வீட்டை நோக்கி என்ன செய்கிறார், நேர்கோட்டு பாதையில் நிமிடத்துக்கு 20 மீட்டர் எனும் கதியில்
4 நிமிடம் பயணித்து, அப்ப நிமிடத்துக்கு 20 மீட்டர் எனும் கதியில் என்று சொன்னா 4 நிமிடம் பயணிச்சிருக்கிறார். ஒரு நிமிஷத்துக்கு 20 மீட்டர்ண்டா 4 நிமிஷத்துல எவ்வளவு மீட்டர் போயிருக்கும்? 80 நிமிஷம், சாரி 80 மீட்டர். நிமிடத்துக்கு 20 மீட்டர் பாருங்க, கேள்வி எப்படி கொண்டு வர. நிமிடத்துக்கு 20 மீட்டர் எனும் கதியில் போனவர்ண்டா 4 நிமிடத்துல எவ்வளவு தூரம் போயிருப்பார்? 80 மீட்டர். அப்ப நோக்கி வெளிச்ச விட்ட நோக்கி என்றா இந்தியால பக்கம் வெளிச்ச விட்ட நோக்கி எவ்வளவு தூரம் பயணிக்க போறார்? 80 மீட்டர் பயணிச்சு, முதல் இருந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் பயணிக்க போறார்? 80 மீட்டர் பயணிச்சு கியூ என்ற இடத்த அடைய. அதுல போய் திருப்பி என்ன செய்யணும்? அங்க நங்கூரம் விட்டு கொள்ளணும். முதலாவது கேட்கிறார் பிக்யூவின் நீளத்தை காண்க. ஓகே, பிக்யூட நீளம் என்னன்னு தெரியுமா? பிக்யூட நீளம் அவ்வளவு 80 மீட்டர். ஏன் கண்டவே ஒரு நிமிடத்துல நான் 20 மீட்டர் போகுதுண்டா, 20 மீட்டர் கதியில போகுதுண்டா, ஒரு நிமிடத்துக்கு 20 மீட்டர், 4 நிமிடத்துல 80 மீட்டர். அப்ப பிக்யூட நீளம் 80 மீட்டர். முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் டைரக்ட் ஆன்சர். ரெண்டாவது கேள்வி, 1க்கு 2000 என்ற அளவுடைக்கு அளவுடை படத்தை வரைங்கன்னு சொன்னேன். நான் இதுல ரஃபா வரைஞ்சு காட்டுறேன்னா 1க்கு 2000 என்ற அளவுடைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறதுக்கு அளவுட படத்தை வரையலாம். இப்ப நாங்கள் கீர்ன இது என்னது? பெரும்படி படம். அந்த பெரும்படுத்தி படத்தை இல்லாம என்ன செய்ய போறோம்? அளவிட படத்தை எடுக்க போறோம். அளவிட படம்னா நீங்கள் இதுக்கு அடிமட்டங்கள் பாகமானியில மட்டும்தான் பாவிக்கலாம். நேர் உரிமையும் பாகமானியையும் பாவிச்சுக்கிட்டீங்கன்னா சரி, ரைட். கவனிங்க, 1க்கு 20,000 விளக்கம் என்னது? அதை முதல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. 1க்கு 20,000 சாரி 2000, 1க்கு 2000 ஒரு சென்டிமீட்டரால, ஒரு சென்டிமீட்டரினால் எவ்வளவு? 2000 சென்டிமீட்டர். அதாவது அளவிட படத்துல 1 சென்டிமீட்டர் காட்டியிருக்குன்னு சொன்னாலும்னா உண்மையில எவ்வளவு இருந்திருக்கும்? உண்மையில அளவிடப்படல 1 சென்டிமீட்டர்னு சொன்னா உண்மையில 2000 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அது மீட்டருக்கு மாத்தி வச்சா இன்னும் ஈஸி எல்லோ. எனக்கு இந்த மீட்டர்ல எல்லோ கதை சொல்லி இருக்கிறேன். ரைட், அப்ப பார்ப்போம். வெளிச்ச விட்டுட்டு உயரம் 100 மீட்டர் குறிச்சிருக்கோம். வெளிச்ச விட்டுட்டு உயரம் சொல்லி இந்த உயரமான 100 மீட்டர் உயரமான வெளிச்ச வீடுன்னு சொல்லியிருந்தோம். அப்ப எப்ப சொல்லுவோம்? எங்களுக்கு எல்லாம் மீட்டர்ல இருந்தா தான் ஈஸி. உண்மையில எத்தனை மீட்டர் காட்ட போறோம்? 1 சென்டிமீட்டரால. சென்டிமீட்டர் மீட்டராக்க எத்தனை ஆள் பிரிக்கணும்? 100 ஆள். 100 ஆள் பிரிச்சா என்ன வரப்போகுது? 20 மீட்டர். 1 சென்டிமீட்டரினால் எவ்வளோத்த குறிக்க போறோம்? 20 மீட்டரை குறிக்கிறோம். உண்மையில 20 மீட்டரை தான் குறுக்கி என்னென்னு குறிக்கிறோம்? 1 சென்டிமீட்டரால குறிக்கிறோம். இப்ப எங்களுக்கு வேணும் என்னென்ன வேணும்? 100 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்? உண்மையில 100 மீட்டர்ண்டா அதுக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 20 மீட்டருக்கு 1 சென்டிமீட்டர்னா 100 மீட்டருக்கு 20 ஆள பிரிச்சா சரி தானே. நேரடியா பிரிச்சு போட்டு 5 ஆள பெருக்கி விட்டா சரி. பாருங்க, 20 எத்தனை ஆள பெருக்கு? 100 ஆகும். 5 ஆள இஞ்சி 5 ஆள பிரிக்கணும், 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி 80 மீட்டருக்கு 80 மீட்டர் தேவையில்லை. 80 மீட்டருக்கு எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். அடுத்த கோணங்கள் தான் இருக்கு. அப்ப நீங்கள் அதே கோணத்தை இதுகளை எடுத்து கீற வேண்டியதுதான். பி என்ற புள்ளியை மார்க் பண்ணி போட்டு பியில இருந்து கியூ எத்தனை சென்டிமீட்டர்? முதலாவது பியில இருந்து 30 வாகையை கீறணும். கீறி அடுத்தது இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னண்டா, நபரோட கடல் மட்டத்திலிருந்து 100 மீட்டர் உயரமான வெளிச்ச வீடு ஏபியின் உச்சி பியை 30 வாகை ஏற்றுக்கொண்டதில் காணணும். பின்னர் கப்பலில் உள்ள நபர் கப்பலை வெளிச்ச வீட்டை நோக்கி ரைட். இதை கீறதுக்கு பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு சொல்றேன்னு பாருங்க. முதலாவது வெளிச்ச வீட்டை கீறும். 100 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் எடுக்க போறீங்க? 5 சென்டிமீட்டர் எடுப்பீங்க. 5 சென்டிமீட்டர் முதலாவது கீறுங்க. அதாவது செங்கோணம் எடுத்து முதலாவது ஒரு கடல் மட்டத்தை கீறி போட்டு அதுல ஒரு இடத்துல செங்கோணம் எடுங்க. செங்கோணம் எடுத்து 5 சென்டிமீட்டர் எடுக்கும். 5 சென்டிமீட்டர் செங்கோணம் எடுத்துட்டீங்கன்னா இதுல 5 சென்டிமீட்டர் எடுத்து வெட்டும். ஓகேயோ? அப்ப இப்ப ஏபி என்ற இது வந்துட்டு, ஏபி என்ற அந்த வெளிச்ச வீடு வந்துட்டு இப்படியா கவனிச்சுக்கணும். ஏபி என்ற வெளிச்ச வீடு எடுத்து நாங்கள் அப்படின்னு பாத்தீங்களோ, கடல் மட்டத்தை கீறு நேர்கோடு வந்து பிறகு ஏபி என்ற வெளிச்ச வீடு வந்து 100 மீட்டர்ன்றதால நான் இங்க என்ன காட்ட போறேன்? 5 சென்டிமீட்டர் தான் எடுக்க போறேன். 100 மீட்டரை காட்டு என்னட்டு சொல்லிட்டேன் மேல. இப்ப சரி, வெளிச்ச வீடு வந்துட்டு இதுல பாருங்க, இது 30 பாகைண்டா இது எத்தனை பாகையா இருக்கும்? 60 பாகை. ஏன் இது 90, இது 30 இது எவ்வளவு? 60 பாகை.
இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா பியில இருந்து 30 பாக கிரப்புறம் இஞ்சால பக்கத்தால் இதுக்குள்ளால 30 பாக வரும். சாரி 60 பாக. பியில இருந்து எத்தனை பாக கிரப்புறம் 60 பாக. இப்படி ஒரு முதலாவது ஒரு அரை வட்டம் மாதிரி ஒரு வில்லொண்டு வெட்டி போட்டு தெரியும் 60 பாக பிள்ளைகளுக்கு பாகவாணியை வச்சுக்கிற தெரியும். பாகவாணியை வச்சுக்கிறனாலும் ஓகே தான். 60 பாக எடுத்து 60 பாக எடுத்து இஞ்சால ரைட் மடுக்கிறேன்னா இஞ்சால பக்கத்தால 60. அப்ப பியில பாகவாணியை வச்சோ இல்ல வட்டவாரியை வச்சுக்கிறனாலும் சரி 60 பாகையை இங்க இருந்து பியில இருந்தான் கீறப்படுங்க 60 கீறுனா அது எங்க போய் சந்திக்குதோ அதான் என்ன எடுக்கப்படுங்க பி. அதான் முதலாவது நாம் கூறப்படப்பட்ட இடம். இப்ப இது எத்தனை வகையா இருந்திருக்கும் கட்டாயம் 30 பாக ஒன்று பாகமணியால் அந்த பேரங்க கீறி போட்டு ரைட். இப்ப பியில இருந்து எத்தனை சென்டிமீட்டர் தூரம் வெட்ட போறீங்க? பியில இருந்து கியூ எவ்வளவு தூரத்துல இருந்தது? கீழ இருந்து கியூ 4 சென்டிமீட்டர் தூரம் இல்லை 80 மீட்டர்ல இருந்து அப்ப 4 சென்டிமீட்டர். அப்ப 4 சென்டிமீட்டர் அளந்து அதை வெட்டி கொள்ளும். இதான் என்னது கியூ. இப்ப உங்களுக்கு வந்துட்டு எல்லா புள்ளியும் எல்லா அமைவுகளும் கிடைச்சிச்சு. கேட்ட கேள்வி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிற என்னன்னா கியூவில் நங்கூரமிடப்பட்டுள்ள கப்பலை அவதானிக்கும் இறக்க கோணத்தை காணும். வெளிச்ச வீட்டின் உச்சி பியிலிருந்து கியூவை அவதானிக்கிறது. அதை நான் வேற கலர்ல மாத்துறேன். வெளிச்ச வீட்டுல உச்சியில இருந்து கியூ அவதானிச்சா அப்படி அவதானிச்சிருப்பார். அப்படித்தான் அவதானிச்சு. அதுல இறக்க கோணம் கேட்டவர்ன்னு சொன்னா உனக்கு உள்ள கோணம் கிடைமட்டம் இந்த கோணம் தான் கேட்கு. கிடைமட்டத்துல இருந்து கீழ் நோக்கி அளக்கிறதா இறக்க கோணம்னு இந்த கோணம் தான் கேட்கிறாரா. இந்த கோணத்தை காண்றதுக்கு கிடைமட்டம் கீரைக்குள்ள நீங்க செங்கோணமா கீறணுமா? செங்கோணமா கீறாடி விளை இல்லாடி இந்த கோணத்தை அளக்கணும். நீங்க இந்த இதை நினைச்ச பிறகு இந்த கேப் இருக்குல்ல இந்த கேப்ப அளவும். இந்த கேப்ப இவ்வளவுன்றதை அளந்துட்டீங்கன்னு சொன்னா 90 வகையில அதை கழிச்சு கொடுத்துட்டீங்கன்னா சரி இந்த கோணம் தான் எங்களுக்கு வேணும். இதான் உண்மையாலுமே கோணம். முதல் இதை அளந்து போட்டு இது என்ன கோணம் சொல்லுங்க பார்ப்போம். ஏ பி கியூ என்ற கோணத்தை அளவுங்க. அது அளக்கலாம் தானே தெளிவா. அதை அளந்து போட்டு 90ல இருந்து கழிச்சிங்கன்னா இந்த கோணம் பேர். அதாவது அதான் இந்த இறக்க கோணம். வந்து இறக்க கோணத்தை கொடுத்தீங்கன்னா இந்த கோணம் எவ்வளோன்றது வேணுமா கீறினதை வச்சுதான் அதை கண்டுபிடிக்கலாம். கீரைக்குள்ளதான் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அதை பார்த்து கொடுத்தீங்கன்னா சரி அவ்வளவுதான் இந்த கேள்விக்குரிய ஆன்சர். அடுத்தது நிதி நிறுவனம் ஒன்றின் முன்னால் வைக்கப்பட்டுள்ள ஏடிஎம் இயந்திரத்தினால் ஒரு மணத்தியாலத்தில் வாடிக்கையாளர்கள் பணம் பெற்றுக்கொள்ள வருகை தந்தவர்கள் பணம் பெற்றுக்கொள்ள வருகை தந்தவர்களின் எண்ணிக்கையை காட்டும். இப்போ வந்து கேஷ் வித்ட்ரோ பண்ண வந்த ஆக்கள் வந்து காட்டும். அதுக்குரிய வரைவு தான் அட்டவணை தான் இதுல காட்டியது. இங்க 5 ரகம் 10ன்றது 5000 அல்லது அதிலும் கூடியது 10,000த்திலும் குறைவானது. 10,000 பெறாதான் 5 ரகம் 10 மீனிங் பெரிய நம்பர்ன்றால அதை சுருக்கி கொடுத்துருக்கணுமா. 5 5000த்துல தொடங்கி அப்ப 5ல தொடங்கி 10 வராதுண்டா இதுல முடியும் 9ல முடியும். இடையில தசம் எல்லாம் எடுக்கிறீ இல்லையா. 9 10 கடையில இருக்கிறது எல்லாம் பெறலாம். 10 வரையில 9 பெறலாம். இதுல நாங்கள் கணித்தல் எடுக்க நாங்கள் தசம் இல்லாம கணிக்க போறது இல்லை. என்னென்னு வர போகுது 5 ரகம் 10 5000த்துல இருந்து 10,000 வரைக்கும்ன்றது 10,000 பெறாது. 10,000த்திலும் குறைவானது. எல்லா வகுப்பாயடைகளிலும் 1000 மடங்குகளாக காணப்படுகின்றது சொல்றாரு. எல்லா வகுப்பாயிலும் அதே மாதிரி தான் 1000 மடங்குகளாக காணப்படுதுன்னு சொல்றாரு. ரைட். உங்களுக்கு நாங்கள் கணித்தல செய்து போட்டு கடைசியா 1000 மடங்குகளை பார்த்துட்டோம்னா சரி. நினைக்கிறேன் இதுல ஏதோ உண்டு அப்படி ஒன்னா விட்டுட்டேன் போல போயிட்டு வரேன். கேட்டகள்லயே விட்டுட்டேன். ரைட். கேள்வியை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆகார வகுப்பு யாதுன்னு கேட்டிருக்கு. முதலாவது கேள்வி இருக்கட்டும். நாங்கள் கேள்வி தொடங்குவோம். ஆகார வகுப்பு யாது?
ஆகார வகுப்பு என்னது இதுல அதிகூடிய தடவைகள் இடம்பெற கிட்டத்தான் நாங்கள் என்ன சொல்றாங்க ஆகாரம்னு சொல்றோம். முதலாக கேள்வி கான்சர் கொடுக்கலாம். ஆகார வகுப்புன்றது இங்கே தான் அதிகூடிய நடந்திருக்கு 20 தொடக்கம் 25. இப்ப நாங்கள் அதுல 1000 மடங்களே கொடுக்கணும். 20,000 தொடக்கம் 25,000. 20 தொடக்கம் 25 கொடுத்தாலும் சரி. ஆனா 20 தொடக்கம் 20,000 தொடக்கம் 25,000. அதிக தடவை எடுபட்டு இருக்கிற காசு என்னன்னா 12 பேர் எடுத்திருக்கிறாங்க. 20,000 தொடக்கம் 25,000 தான் எடுத்திருக்கீங்க. அதான் இந்த ஆகார வகுப்புன்னு சொல்றது. அதிக தடவைகள் இடம்பெற்றது. ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை எடுகொண்ட இடையாக கொண்டு ஒரு மனத்தியாலத்தில் வாடிக்கையாளர்களால் பெற்றுக்கொள்ளப்படும் பணத்தின் இடைத்தொகையை காண்க. எடுகொண்ட இடையை கண்டு விலகலை கண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம் இடையை கணிக்க போறோம். அந்த அட்டவணையை போடுவோமே. ஒன்று கேள்வியை கேளணும். கடைசியா கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கலாம் தானே. அட்டவணையை கொஞ்சம் பெருசா போடணும். ரைட். முதலாவது என்ன கொடுக்க போறோம் வகுப்பாயிடு. வகுப்பாயிடு என்று இங்கே பெற்றுக்கொண்ட பணம். பெற்ற பணம் 1000 மடங்குன்னு சொல்லியிருந்தவர் அதெல்லாம் தேவையில்லை. வகுப்பாயிடு தான் நீங்க வரணும்ன்றதை ஞாபகம். அடுத்தது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒழுங்குல போட்டுக்கொள்வீங்கள். 5 தொடக்கம் 10, 10 தொடக்கம் 15, 15 தொடக்கம் 20, 20 தொடக்கம் 25, 25 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 35, 35 தொடக்கம் 4. அடுத்து எடுக்க போறோம் என்னண்டா நடுப்பெருமானம். எது நடுப்பெருமானம்? இந்த ஒவ்வொரு வகுப்பாயிடையும் நடுப்பெருமானம் எடுக்க போறோம். 5ஐயும் 10ஐயும் கூட்டினா எவ்வளவு? 15. 15 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 7.5. அடுத்தது 10ஐயும் 15ஐயும் கூட்டினா இல்லாட்டி இதுல வகுப்பாடு பெருமனை பார்த்து கூட்டி கொண்டு போனீங்கன்னாலே சரி. இதுல பெருமனை எவ்வளவு இருக்கு? 10ல் 5 போனா எவ்வளவு வகுப்பாடு பெருமன்? 5. 5 5 கூட்டி கொண்டு போனீங்கன்னா +5 போனீங்கன்னா இதோட 5 கூட்டினா என்னது? 7ஓட 5 கூட்டினா 12.5. 10ஐயும் 15ஐயும் கூட்டினாலும் அதான் 25 2ஆல பிரிச்சாலும் அதே தான் பெருமா. அடுத்தது 15ஐயும் 20ஐயும் அதையும் வகுப்பாடு பெருமன் என்னது? 35 17.5. அடுத்தது 22.5, 27.5, 32.5, 37.5. அடுத்தது மீடு நடுப்பு F.
எஃப் என்ன பண்ண போகுது அதையும் மார்க் பண்ணிக்கொள்வோம். 2 3 8 12 7 5 3. அவர் கேட்டது என்னன்னா ஆகார வகுப்போட நடுப்பெருமானத்தை. ஆகார வகுப்பு இது அதான் முதலாக கேள்வியாவே கேட்டவர். இதுதான் ஆகார வகுப்பு. அதுல நடுப்பெருமானம் இதை எடுக்கொண்டடியா எடுக்க சொன்னவர் 22.5. ஆகார வகுப்போட நடுப்பெருமானத்தை எடுக்கொண்டடியா எடுக்க சொன்னவர்டா அவனை சொல்லிச்சுக்கணும். இதுல இருந்து இருக்கிறவா என்ன வரப்போகுது 0 வர அந்த அதுக்கு நேர இருக்கிற அந்த ஏரியாவுக்கு என்ன கொடுப்பீங்க 0 போடணும். அடுத்தது நீ கழிக்க போறோம். இந்த நடுப்பெருமானங்களை தான் கழிக்க போறோம். அப்பயும் கழிக்கைக்குள்ள அந்த எடுகொண்டடியை தான் கழிச்சு கொண்டு போகணுமா கழிச்சு கொண்டு போகணுமே அந்த எடுகொண்டடி 17.5 எதை கழிக்க போறீங்க 22.5 மறக்க வேணாம். மேல -2 வரும் கீழே +2 வரும். 17.5 எதை கழிக்கணும் 22.5 என்ன வரும் -5. 12.5 22.5 கழிச்சா -10. 7.5 அதை கழிச்சா -15 தான் என்ன வரப்போகுது விலகல் டீவியேஷன் டி. ரைட். எப்பயும் கழிக்கைக்குள்ள எதை கழிக்கணும் எடுகொண்டடியை தான் கழிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இருந்து எதை கழிக்கணும் இதை கழிக்கும். 27.5 22.5 கழிச்சா அவ்வளவு வரும்போது 5 நேர் 5. அடுத்தது 10 15. அந்த எடுகொண்டடைக்கும் நடுப்பெருமானத்துக்கும் இடையான வித்தியாசத்தை பார்க்கணும். கழிச்சு போறோமா. இதுல அடுத்து என்ன எடுக்க போறோம் எஃப் தரடி. எஃப்ன்றது மேடுறன் விலகலையும் பெருக்க போறோம். என்ன வரப்போகுது மைனஸை தனியா பெருக்கும் -30 15 30 இதையும் பெருக்கிறோமாம். அடுத்தது -30 அடுத்ததுக்கும் அடுத்தது 8 5 40 -40 இது 0 7 5 35 50 15 45. இதை கூட்டி கீழே கொடுப்போம். இதில் வரப்போது -100 45 5 50 80 130 +ல 130. சிக்மா எஃப்டின்றது இதுதான். சிக்மான்ற என்னண்டா சம்ம சொல்றது. எப்படி எல்லாம் எழுதுறோம் நாங்க சிக்மா எஃப்டி என்று சொல்றது சிக்மான்ற இந்த குறிக்கு அர்த்தம் சம் கூட்டுத்தொகை. சிக்மா எஃப்டி வரப்போகுது. சிக்மா எஃப்டி என்றது 130 +ல -100. இதுல இருந்து எவ்வளவு வரப்போகுது சிக்மா எஃப்டி 30,000. அடுத்து என்ன எங்களுக்கு வேணும் சிக்மா எஃப் வேணும். சிக்மா எஃப் எவ்வளவு வேற இருந்திருக்க போகுது 2 3 5 20 25 30 40. சிக்மா எஃப் எவ்வளவு இருந்திருக்க போகுது 40. ரைட். இப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கொடுப்போம். சிக்மா எஃப்டியும் சிக்மா எஃப் தான் தேவை. ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை இடையாக கொண்டு ஒரு மணத்தியாலத்துக்கு ஒரு மணத்தியாலத்தில் வாடிக்கையாளர் பெற்றுக் கொள்ளப்பட்ட பணத்தின் இடைத்தொகையை காண சொல்லி கேட்டோம். ரைட் பார்ப்போம். இடை காண்றதுக்குரிய சமன்பாடு என்ன இடை சமன் இடை சமன் எடுகொண்ட இடை அல்லது விளைகளிடையன்னு சொல்றது எல்லாம் உண்டுதானா எடுகொண்ட இடை பிளஸ் எடுகொண்ட இடை உத்தேச இடையன்னு சொல்றதும் எடுகொண்ட இடையன்றதும் உண்டு பிளஸ் விலகல் உத்தேச இடையன்றதும் எடுகொண்ட இடையன்றதும் உண்டு. எடுகொண்ட இடை எவ்வளவு எடுத்துனாங்க நாங்கள் எடுகொண்ட இடை எதை அடுக்க சொன்னவர் வகுப்பாடியே ஆகார வகுப்பட நடுப்பெருமானம் இல்லை. நாங்கள் ஹைலைட் பண்ண ஆகார வகுப்பட நடுப்பெருமானம் எவ்வளவு 22.5. ரைட். 22.5 எடுகொண்டடி அடுக்க போறோம் பிளஸ் விலகல் அடைக்கு தான் சமன்பாடு என்ன சிக்மா எஃப்டி இன் கீழ் சிக்மா எஃப். 22.5 பிளஸ் சிக்மா எஃப்டி என்றது இங்க 30 அதன் கீழ் 40 சுருக்கணா 22.5 பிளஸ் 3 நாளாக பிரிச்சு எவ்வளவு 0.75 இல்லையோ ரெண்டையும் கூட்டுவோம். 22.5ஐயும் 0.75 நேர தசம் இருக்கும் 5 12 3 23.2 23.25
சுருக்கைக்குள்ள எங்களுக்கு இங்க வந்திருக்கிறது இடையளவு 23.25. அது அங்க ஆயிரங்கள்ல சொன்ன ஒரு 1000 மடங்கள்ல எல்லாம் சொன்னவர். அப்ப இது எத்தனை அளவு போகணும்? 1000 பேருக்கும் 1000 பேருக்குன்னா உண்மையான இது எவ்வளவு? 3 தள்ளுவாங்க. 23,250 ரூபாய் தான் என்னது இடையா அமையப்படும். வாடிக்கையாளர்கள்ல நிறைய பேர் வந்தது. அதுல ஒரு மனத்தியாலத்துல வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொண்ட பணத்துல இடை எவ்வளவுன்னு கேட்டா எவ்வளவு? 23,250. இடைத்தொகையிலும் பார்க்க கூடிய தொகையை பெற்றுக்கொண்ட வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையை மொத்த வாடிக்கையாளர் எண்ணிக்கையின் சதவீதமாக தருகின்றது. இடைத்தொகையிலும் கூடிய தொகையை பெற்றுக்கொண்டது 23.25 விட கூடிய தொகைகளை பெற்ற வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையை சதவீதமா திரட்டும். 23,250 அங்க இருக்க போகுது. மொத்தம் 40 பேர். அதுல 23,000 விட கூடுன்னு சொன்னா 23,250 23.25 விட கூடு. இந்த ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கும். 12 மேலும் 10 22 27 கொஞ்சம் திருத்தமா தந்திருக்கணும். இதுல பெருமானவங்களுக்கு வந்திருக்கிறது 23,000. ஏதோ ஒரு எல்லைக்குள்ள வரையில நல்வா கொடுப்போம். அதுல நாங்கள் பார்க்கணும் 23,250 விட கூடுதலான வருமானம் எடுத்தாக்கலன்னா இவியல் தானே. இது 20,000 தொடக்கம் 25,000. இது 25,000 தொடக்கம் 30,000. 23,000 இந்த லேயருக்குள்ளேயே வந்துடும். அப்படி சரியா சொல்லவும் இல்லை. அது 20,000 விட குறைவாகவும் இருக்கிறது என்று எடுக்கணும். 23,000 விட குறைவாகவும் வருமല്ലോ. சரி, நாங்கள் இதை இந்த செட் அவ்வளோத்தையும் கூட்டுவோம். 12 7 3 5 இந்த கடைசி 5, அதாவது 20,000 விட அந்த லேயரை விட கூட இருக்கிற அந்த செட் அவ்வளோத்தையும் எடுத்து கூட்டி போட்டு சதவீதம் கேட்டால் கொஞ்சம் திருத்தமாக கேட்டிருக்கணும். அதில் பாருங்க 12 7 எவ்வளவு? 19 19 மட்டும் 27 பேர் 20,000 விடத்தான் கூட எடுத்திருக்கணும். நான் 23,250 விட கூட எடுத்துக்கொண்டு சுருக்கிறேன்னா 40ல் எத்தனை பேர்? 27 பேர். சதவீதமாக்கி என்ன செய்யணும்? 100ஆல இருக்கும். 0 0 270 என்னால் விரிக்க போறோம். 4ஆல விரிக்க போறோம். நான் 6 24 மீதி 3 30 நான் 7 28 மீதி 2 20 நான் 5 20 27.5% என்ன செய்யுது? 23,000, அதாவது 23,250 ரூபாவோட கூடுதலான பொறுமதியை விட்ரோ பண்றாங்க. கொஞ்சம் திருத்தமா இருந்திருக்கணும் இந்த கேள்வி. ஏனண்டா எந்த 25,000க்கு மேல அதிகமாண்டு வந்திருந்தா நாங்கள் சுருக்குனதுல எல்லாம் சரி என்ன சரி கொண்டடியாதானே 22.5. ஓகே, விலகளும் சரி 0.75 சரி 23.25 தான். 23,250 இதுக்குள்ள நடுவுக்குள்ள வந்துட்டு, அதனாலதான் நான் இப்படி யோசிச்சேன்னா பரவாயில்லையா. அது சதவீதம் கேட்கக்குள்ள இப்படி இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இவ்வளவுதான் விஷயம். மிச்சமங்கால இருக்கிற அந்த அடுத்த 6 கேள்வி இன்னொரு வீடியோல அடுத்து அப்லோட் பண்றேன். எக்ஸாம் கிட்ட வந்துட்டு ரெடியாகுங்க. வேற ஒரு வீடியோல வந்து நாங்கள் அடுத்த வீடியோல சந்திப்போம்.